morning everyone. I am Sivimitran. நான் வந்து பாஸ்ட் 1.5-2 இயர்ஸாக வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இன் போத் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் we have different cadres like எப்படி டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி பேங்க் எக்ஸாமில் வந்து கிளரிக்கல் லெவல் அண்ட் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து காமனாக இருக்கும். பிஓ லெவலுக்கு மட்டும் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு லெவல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்களா. கிளரிக்கலுக்கு வந்து ஒன்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மட்டும் இருக்கும். இந்த போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா அது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற டாபிக். ஓகேவா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு 5 to 10 கொஷின்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 to 15 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, இதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரி. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன சார் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம எல்லாம் ஒரு தேட்டருக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோம். ஓகேவா, அந்த தேட்டரில் வந்து ரோ வைஸ் தானே எல்லாரும் உட்காருவோம். கரெக்டாக அந்த ரோ வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டை ஒவ்வொரு ரோவாக வந்து ஒரே ஒரு ரோ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு ரோவில் மினிமமாக இப்போ இதில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மினிமமாக ஒரு 6 மெம்பர்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக ஒரு 10 மெம்பர்ஸ் வரைக்கும் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வரிசையாக உட்காந்துட்டு ஹரிசாண்டலாக ஒரு ஆர்டராக உட்காந்துட்டு இருப்பாங்க, லீனியராக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை வந்து லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னுடைய பேசிக். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லீனியர், சர்க்குலர், ஸ்கொயர் ஷேப்டு, அப்புறம் ரெக்டாங்குலர் அண்ட் இன்னும் ஒரு டைப் வந்து ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே, சரி. என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டைப்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி லீனியர் இந்த மாதிரி ஒரு ரோவாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்க்குலர், அப்புறம் ஸ்கொயர், ஸ்கொயருக்கு அடுத்து ரெக்டாங்கிள், அப்புறம் ட்ரையாங்குலர் சீட்டிங்கும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த எல்லா ஷேப்ஸ்லையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அண்ட் லீனியர்னு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்படியே வச்சுப்போம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5 and 6 மெம்பர்ஸ். இதுக்கு நம்பர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் வந்து 6 மெம்பர்ஸ் ஒரு ரோல உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஒரு பார்க் பெஞ்ச் இருக்கு, அங்கே வந்து ஒரு 6 பேர் ஆர்டர் உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த ஆர்டர்னு தெரியாது, பட் அது என்ன ஆர்டர்ன்றதுக்கு வந்து நமக்கு கொஸ்டின்ல வந்து க்ளூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூஸை நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதை வந்து டீகோட் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த 6 பேர் எந்த ஆர்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட். 1 அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட், 6th கொஸ்டின் வந்து ரைட் ஹேண்ட்.
ஓகேவா? இப்போ இதுல வந்து மிடில் பொசிஷன்னா என்ன சொல்லுவீங்க? மிடில் பொசிஷன் நமக்கு எப்பவுமே ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளால எக்ஸாக்ட்லி மிடில் பொசிஷன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ மிடில் இருக்க இந்த ரெண்டு டூ மெம்பர்ஸ், இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் இருக்கவங்க தான் மிடில் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் நமக்கு எக்ஸாக்டா மிடில் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரோல ஆட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? மிடில் பர்சன் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதெல்லாம் இருக்கு. நம்ம क्वेश्चनல என்ன மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்படினா ஒண்ணா வேரியபிள்ஸா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? வேரியபிள்ஸா கொடுத்திருப்பாங்க, இல்லனா நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ வேரியபிள்ஸா கொடுத்திருந்தாங்கன்னா என்ன மாதிரி அரேஞ்ச்மென்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது சும்மா ஒரு ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பொசிஷனிங் பார்ப்போம். அந்த பொசிஷன்ஸ்ல இருந்து அதாவது அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஜஸ்ட் ரேண்டமா ஒரு அரேஞ்ச்மென்ட் கொடுக்கிறேன். ஓகேவா? A B C D E F அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரும் லெஃப்ட் டு ரைட் ஒரு ரோல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றது க்ளூஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து அந்த க்ளூஸ் எல்லாம் படிச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चन நமக்கு வருது. இதுல இருந்து என்னென்ன மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் டைப் ஆஃப் क्वेश्चन என்ன அப்படினா ஒரு டிபிக்கல் क्वेश्चन பாப்போம். வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் B with respect to A? ஓகேவா? வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் B with respect to A அப்படிங்கறது தான் ஒரு பேசிக் டைப் ஆஃப் क्वेश्चन. பாருங்க, வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் B? இவன் எந்த பொசிஷன்ல இருக்கான்? with respect to யாரு? with respect to A. ஓகேவா? அப்ப A ன்றது தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். A ல இருந்து B எந்த பொசிஷன்ல இருக்கான் அப்படின்றது தான் क्वेश्चन. ஓகேங்களா? இப்ப பாருங்க, A ல இருந்து B எந்த சைடு இருக்கான்? A க்கு B ரைட் சைடுல இருக்கான். கரெக்ட்டா? ஓகே. எத்தனாவது ரைட்ல இருக்கான்? ஃபர்ஸ்ட் ரைட்ல பாருங்க யார் இருக்கான்? C. செகண்ட் ரைட்ல E. தேர்ட் ரைட்ல தான் யார் இருக்கான்? B. ஓகேவா? அப்போ what is the position of B with respect to A அப்படிங்கற क्वेश्चனுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணனும் அப்படினா B is third to the right of A. சரிங்களா? இங்க வந்து இங்க நம்பர்ஸ் போட்டுருக்கேன். இந்த நம்பர்ஸ் வந்து இந்த பர்சன்ஸோட பொசிஷனுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது வந்து சும்மா இத வந்து இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகேவா? பொசிஷனை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்ட நம்பர்ஸ் இத விட்டுருங்க. இந்த நம்பர்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டாம். A ல இருந்து B எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அதுதான் நமக்கான கேள்வி. A ல இருந்து B பாருங்க ரைட் சைடுல இருக்கான். எத்தனாவது ரைட்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரைட்ல இருக்கான். ஓகேவா? அப்போ B is third to the right of A. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிபிக்கல் क्वेश्चन. அதுக்கு ஆன்சர் இப்படிதான் இருக்கும். B is third to the right of A. ஓகேவா? சரி, இந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கட்டும். இதுல இருந்து what is the position of C with respect to F சொல்லுங்க பாப்போம். what is the position of C with respect to F அப்படினா ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு F. F பொறுத்து C என்ன பொசிஷன்ல இருக்கா அப்படின்றது தான் क्वेश्चन. ஓகேங்களா? what is the position of C with respect to F? ஓகேவா? இத வந்துட்டு நீங்களே இதே மெத்தட்ல இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. வேற என்ன மாதிரி டைப் क्वेश्चन கேட்பாங்கன்னு பாப்போம். ஓகேவா? ஃபார்மேட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन எப்படி இருக்கும் அப்படினா in between number of persons எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. சோ பாருங்க, how many persons are seated between A and D அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் क्वेश्चन இல்லையா? நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிரோம். A க்கும் D க்கும் நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படினா C E B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிரோம். இது வந்து நம்ம பார்த்த உடனே சொல்லலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இந்த அரேஞ்ச்மென்ட் இருக்கு இல்லையா, லீனியர் அரேஞ்ச்மென்ட், இத வந்து கரெக்ட்டா பண்ணிருக்கணும். கரெக்ட்டா ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸ்ல உட்கார வச்சிருக்கணும். அப்பதான் அவங்க கேக்குற கேள்விக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் B with respect to A னா
B is third to the right of A அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து மாற்றி போட்டிருப்போம். அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா, மிஸ்டேக் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதையும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டாக, ஓகேவா? நம்ம மிஸ்டேக்கையும் யோசிச்சு ஐபிபிஎஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் வந்து ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க, ஓகேவா? அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இது பாருங்க, ஏக்கும் டிக்கும் நடுவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, இன்னொரு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. நேம் த பர்சன்ஸ் அட் த எண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல இருக்கிற பர்சன்ஸ் நேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல இருக்கிறவங்க யாரு? ஏ அண்ட் எஃப். பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது பார்த்தா தெரிஞ்சிடும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும் கரெக்டா. அப்போதான் பார்த்த உடனே டக்குன்னு எடுத்து ஏவும் எஃப்பும் தான் எண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இது ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின். இந்த 4 பேர்ல யார் வந்து ஆட் ஒன் அவுட்டா இருக்காங்க? இது ஒரு லிஸ்டா கொடுத்துருவாங்க. ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டா கொடுத்துட்டாங்க. இந்த 4 பேர்ல யார் ஆட் ஒன் அவுட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन வரும், ஓகேவா? சரி, ஏதாவது ரிலேஷன் ஃபைண்ட் பண்ண முடியுதா பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, நான் இப்ப சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க, சி பி அண்ட் எஃப் இவங்கெல்லாம் பாருங்க எல்லாருமே ஈவன் பொசிஷன்ல இருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்திருந்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, சி பி எஃப் எல்லாம் பாருங்க, சி செகண்ட் பொசிஷன், பி வந்து ஃபோர்த் பொசிஷன், எஃப் வந்து சிக்ஸ்த் பொசிஷன். ஆனா ஏ மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஓகேவா? மத்தவங்க எல்லாருமே ஈவன் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, ஏ மட்டும் ஆட் பொசிஷன்ல இருக்கான், ஓகேங்களா? அதனால ஏ தான் வந்து நமக்கு ஆட் ஒன் அவுட்டா இருக்காரு. இந்த 4 பேர்ல ஏ தான் ஆட் ஒன். இது மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பயங்கரமா ரிலேட் பண்ணி அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஆட் பொசிஷன், ஈவன் பொசிஷன் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? சரி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச். ஓகே, லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்க்கு ஒரு பேசிக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டா இப்படிதான் இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு A B C D W X Y Z அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு 8 பேர் இருக்காங்களா? அந்த 8 பேரும் எந்த மாதிரி லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்றதுக்கான க்ளூஸ் தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நமக்கு ஒரு வேர்டிங்ஸா ஒரு பேராகிராஃபா வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 8 பேர் எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, ABCD WX YZ அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் இருக்காங்க. ஆர் ஸ்டாண்டிங் இன் a row facing north, ஓகேவா? எல்லாரும் நார்த் ஃபேஸ் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு எப்பவுமே நார்த் அப்படினா இதுதான் நார்த், சரிங்களா? அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது சவுத், நார்த்துக்கு ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட், ஓகேவா? இதை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது, சரிங்களா? நார்த்னா எப்பவுமே இப்படி பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் நார்த் ஃபேசிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நார்த் ஃபேசிங்க்கு எல்லாரும் இப்படி பார்த்துருப்பாங்களா?
அப்போ ரைட்னா ரைட், லெஃப்ட்னா லெஃப்ட். ஓகேவா? இதுவே சவுத் ஃபேசிங் வெச்சுக்கோங்களேன். சவுத் ஃபேசிங்னா நமக்கு ரைட் எந்த பக்கம் வரும்? சவுத்னா இந்த பக்கம் திரும்பிட்டாங்க, கீழே பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ரைட் வந்து நமக்கு லெஃப்ட் ஆயிடும். அதாவது நம்ம பேப்பர்ல நம்ம பார்க்கறோம் இல்லையா, நமக்கு வந்து அந்த பர்சனோட ரைட் வந்து நமக்கு லெஃப்ட் ஆயிடும், அந்த பர்சனோட லெஃப்ட் வந்து நமக்கு ரைட் ஆயிடும். ஓகேங்களா? பிராக்டிக்கலா அப்படிதான். சரியா? இப்போ நீங்க வந்து முன்னாடி ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் உங்களை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. உங்களோட ரைட்ன்றது அவங்களுக்கு லெஃப்டா தானே இருக்கும். நீங்க எப்பவுமே நார்த் ஃபேசிங் தான், அதுதான் உங்களுக்கு அதை டிஃபால்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே ஃபேஸ் பண்ற டைரக்ஷன். இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் ஒரு மானிட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளோட ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த பேப்பர்ல நம்ம டிரா பண்ணும்போது நமக்கு முன்னாடி, அதாவது பேப்பர்ல இப்போ எழுதுறோம் அப்படின்னா இதுதான் நார்த். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து சவுத். அந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவருக்கு உங்களுக்கு ரைட் சைடு, அந்த சைடு வந்து ஆப்போசிட்ல இருக்கவருக்கு லெஃப்ட் ஆகும். கரெக்டா? அப்போ நீங்க நார்த் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவர் சவுத் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, உங்க ரைட். அப்போ அவரோட லெஃப்ட் உங்களுக்கு என்ன வரும்? ரைட்டா இருக்கும். அவரோட ரைட் உங்களுக்கு லெஃப்டா இருக்கும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வெச்சுக்கோங்க. லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இல்ல, ஜெனரலாவே சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்க்கு இந்த நார்த் சவுத் ஃபேசிங் வந்து இந்த லெஃப்ட் ரைட் வந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சவுத் ஃபேசிங்ன்ற போது லெஃப்ட் ரைட் ஆயிடும், ரைட் லெஃப்ட் ஆயிடும். ஓகேவா? அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் தான், சோ ரைட் ரைட் தான், லெஃப்ட் லெஃப்ட் தான். சரி, பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா D is not a neighbor of Y அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நெய்பர் அப்படின்னா யாரு? இப்போ ஒரு 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, A B C அப்படின்னு 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நெய்பர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா A எடுத்துட்டோம் அப்படின்னா A வந்து ஒரு எண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரா? அப்போ A க்கு ஒரே ஒரு நெய்பர் தான், அது யாரு? B. C யும் ஒரு எண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த C க்கு ஒரே ஒரு நெய்பர் தான், அவரும் D தான். அதுவே D கன்சிடர் பண்ணிட்டோம்னா D க்கு ரெண்டு நெய்பர்ஸ் இருப்பாங்க, ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு B. அப்போ D க்கு நெய்பர்ஸ்னா யார் யாரு? A வும் C யும் தான் D க்கு நெய்பர்ஸ். ஓகே, இப்போ A B C D 4 பேர் இருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ C யோட நெய்பர்ஸ் கேட்டா என்ன சொல்லுவோம்? C யோட நெய்பர்ஸ் கேட்டா B யும் பக்கத்துல தான் இருக்காரு, D யும் பக்கத்துல தான் இருக்காரு. அப்ப C க்கு ரெண்டு நெய்பர்ஸ். போன தடவை 3 பேர் பார்த்தோம், அப்போ C வந்து ஒரு எண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அப்ப C க்கு ஒரே ஒரு நெய்பர் தான் இருந்தாங்க. இப்போ D ன்னு ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் ஆயிருக்காரு. இப்போ C யோட நெய்பர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா both D and D are neighbors. D வந்து C க்கு இமிடியேட் லெஃப்ட்ல இருக்காங்க, D க்கு இமிடியேட் ரைட்ல இருக்காங்க. provided இவங்க எல்லாரும் நார்த் ஃபேசிங் அப்படிங்கற போது C யோட லெஃப்ட்ல இமிடியேட் லெஃப்ட்ல B and இமிடியேட் ரைட்ல D. ஓகேவா? சரி, நெய்பர்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாப்போம், D is not a neighbor of Y. அப்படினா Y க்கு பக்கத்துல D வர மாட்டார், ரைட் சைடும் வர மாட்டாரு, அட் தி சேம் டைம் லெஃப்ட் சைடும் வர மாட்டார். ஓகேவா? அப்போ இத வந்து நம்ம க்ளூவா எழுதி வச்சுக்கலாம், தனியா ஒரு சைடா எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? Y பக்கத்துல D யும் வர மாட்டார், இந்த லெஃப்ட் சைடும் வர மாட்டாரு, ரைட் சைடுலயும் D வர மாட்டார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, X is to the immediate right of Y. Immediate right of Y. X is to the immediate right of Y and neighbor of W. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இத முடிப்போம். X is to the immediate right of Y. Y உடைய immediate rightல யார் இருக்காங்க? X இருக்காங்க. X is to the immediate right of Y. சரிங்களா? and neighbor of W. இந்த andன்றது யார சார் மீன் பண்ணுது அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் இங்க இருந்தா ஆரம்பிக்குது, இது வரைக்கும் முடியுதா? இதுல and அப்படிங்கற அந்த வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் வே மொத்தம் இந்த andக்கு முன்னாடி ரெண்டு வேரியபிள்ஸ் கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா x இருக்கு, இங்க y இருக்கு. இந்த andன்றது யாரை மீன் பண்ணும் அப்படினா x தான் மீன் பண்ணும். சரிங்களா? x is to the immediate right of y and neighbor of w. ஓகேவா? x வந்து y யோட immediate rightல இருப்பான், அது போக y யோட நெய்பராவும் இருப்பான். x க்கு immediate leftல பாத்தீங்கன்னா y இருக்கான். ஓகேவா? x க்கு இமிடியேட் லெஃப்ட்ல y இருக்கான், அப்போ இமிடியேட் லெஃப்ட்ல இருக்கிற நெய்பர் வந்து y. அப்ப w நெய்பரா இருக்குன்னா அவன் இந்த சைடுல தான் இருப்பான், இமிடியேட் ரைட்ல தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்போ x ஓட இமிடியேட் ரைட்ல தான் w வர போறான் அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து பாப்போம். y is not at the extreme end. ஓகேவா? y வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இல்ல, y க்கு
லெஃப்ட்லயும் ரைட்லயும் யாரோ இருக்காங்க. இப்ப பார்த்தா இதுல இந்த க்ளூ மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? y ஓட இமிடியேட் ரைட்ல x இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் x ஓட இமிடியேட் ரைட்ல w இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு 1 2 3 4 பொசிஷன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3 இண்டிவிஜுவல்ஸ்னுடைய பொசிஷன்ஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க இந்த பொசிஷன் ஏன் எம்டியா இருக்குன்னா y வந்து எண்ட்ல இல்லன்னு சொல்லிட்டான். அப்போ y க்கு பக்கத்துல இமிடியேட் லெஃப்ட் இமிடியேட் ரைட்லயும் கண்டிப்பா யாரோ இருப்பாங்க. இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா யாரோ இருக்காங்க. அதுக்காக நம்ம டேஷ் போட்டு வச்சிருக்கோம். ஓகே, y is not at the extreme end ன்னு சொல்லியாச்சு. அடுத்து a is sixth to the left of w. a is sixth to the left of w. w னுடைய லெஃப்ட்ல வந்து a இருக்கான். எத்தனாவது லெஃப்ட் அப்படின்னா 6th லெஃப்ட்ல இருக்கான். செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட், ஃபிஃப்த் லெஃப்ட், 6th லெஃப்ட்ல தான் யார் இருக்கான்? a இருக்கான். சரிங்களா? இப்போ எவ்வளவு பொசிஷன்ஸ் ஆச்சு? 1 2 3 4 5 6 7 பொசிஷன்ஸ் ஆச்சு. அப்போ 8th பொசிஷன் ஒண்ணா இந்த எண்ட்ல வர போகுது, இல்லனா இந்த எண்ட்ல வர போகுது. கரெக்ட்டா? ஓகே, ஒண்ணா இந்த எண்ட்ல வரும், இல்லனா இந்த எண்ட்ல வரும். எங்கன்னு நமக்கு தெரியாது. சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாசிபிலிட்டி போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த எண்ட்ல வந்தா எப்படி, இல்ல இன்னொரு பாசிபிலிட்டிக்கு 1 2 3 y x w இந்த எண்ட்ல வந்தா எப்படி? மொத்தம் 8 பேரா? இந்த 8 பேருக்கு பொசிஷன் அந்த 8வது ஆள் a க்கு லெஃப்ட்ல வந்தா எப்படி, a க்கு ரைட்ல வந்தா எப்படி அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி நம்ம போட்டு வச்சிருக்கோம். சரி பாப்போம். அடுத்து பாருங்க, z is 6th to the right of c. z is 6th to the right of c. ஓகேவா? இப்போ c க்கு ரைட்ல இருக்கான் z, 6th ரைட்ல இருக்கான். அப்போ மொத்தமே 8 பேர் தான் இருக்காங்க. கரெக்ட்டா? மொத்தமே 8 பேர் தான். அதுல c உடைய 6th ரைட்ல z வரணும். ஓகேவா? c நம்ம இங்க எடுக்க முடியாது. இங்க எடுத்தா 6th ரைட் நம்மளால கொண்டு போக முடியாது. ஏன்னா இதுக்கு மேல 6 பேர், c க்கு அடுத்து மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. ஆனா 6th ரைட்ல z வரணும். அப்ப c இங்க வர மாட்டான், இங்கேயும் வர மாட்டான். கரெக்ட்டா? ஏன்னா இந்த பக்கம் 4 பேர் தான் இருக்க போறாங்க. இங்கேயும் வர மாட்டான், ஏன்னா இந்த பக்கம் 5 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 3 பொசிஷன்லயும் வர மாட்டான். இந்த இடத்துல c போட்டோம்னா 6th ரைட் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட், ஃபிஃப்த் ரைட், சிக்ஸ்த் ரைட்னா அங்க ஆல்ரெடி x ன்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ இந்த பாசிபிலிட்டில நம்மளால c and z வந்து பொசிஷன் பண்ணவே முடியாது. கரெக்ட்டா? இங்க பாருங்க, அடுத்த பாசிபிலிட்டி போவோம். இந்த பாசிபிலிட்டி நமக்கு வரல, அதனால இத கேன்சல் பண்ணிடுவோம். இத விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். அடுத்து இந்த பொசிஷன்ல பாருங்க, c யோட ரைட்ல z இருக்கணும், 6th ரைட்ல இருக்கணும். அப்போ இந்த பொசிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ரைட் ரொம்ப தள்ளி இருக்கான், 6th ரைட்ல இருக்கான். அப்போ இந்த பொசிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். c எங்க வெச்சோம்னு வெச்சுக்கோங்க, z எங்க வரும்? ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட், ஃபிஃப்த் ரைட், 6th ரைட். கரெக்ட்டா எண்ட்ல வரான் யாரு? z. ஓகேவா? அப்போ அவனை அங்க பொசிஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? w x y z முடிஞ்சது, a c முடிஞ்சது. அப்போ பேலன்ஸ் b யும் d யும் இருக்கான். ஓகேவா? இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம இந்த ரெண்டு பொசிஷன்ல ஃபிட் பண்ணனும். b க்கு க்ளூ இருக்கும் பாருங்க. b க்கு என்ன க்ளூ அப்படினா y பக்கத்துல b வர மாட்டான் அப்படின்றது தான் க்ளூ. அப்போ இங்க பாருங்க, y பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துல b கண்டிப்பா வர மாட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பேஸ் தான், அது எங்க இருக்கு. அப்போ இங்க b போட்டுறலாம், ரிமைனிங் இருக்கிற d இங்க போட்டுறலாம். அப்போ d யோட பொசிஷன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, நம்ம இந்த மாதிரி க்ளூஸ் எழுதலாம். இது வந்து ஒரு பேசிக் क्वेश्चन தான், க்ளூஸ் எழுதாம எழுதி இருக்கலாம். பட் க்ளூஸ் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும் இல்லையா? அதுக்காக க்ளூஸ் எழுதி அதுக்கப்புறம் பொசிஷன் பண்ணி. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இதுல இருந்து என்னென்ன மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்கன்னு பாருங்க. டிபிக்கலா ஒரு நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 क्वेश्चंस கேட்டிருக்கேன். உங்களுக்கு டோட்டலா வந்து 5 क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேவா? நான் வந்து ஃபார்மேட்டுக்காக ஒரு 3 क्वेश्चंस எடுத்து வந்திருக்கேன். சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் x with respect to c?
யாரோட பொசிஷன் கேக்குறாங்க? வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் x? x ஓட பொசிஷன் நமக்கு வேணும் with respect to c. c தான் அப்ப நமக்கு ரெஃபரன்ஸ். c ல இருந்து x எந்த பொசிஷன்ல இருக்காரு பார்த்து சொல்லுங்க. கரெக்ட்டா? c க்கு x பாருங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காரு? ரைட் சைடு இருக்காரா? c க்கு x வந்து ரைட் சைடு இருக்காரு. எத்தனாவது ரைட் பாருங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ரைட்ல இருக்காரு. அப்ப நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? x is fourth to the right of c. ஓகேங்களா? இப்படிதான் நமக்கு ஆப்ஷன் இருக்கும். வேற எந்த ஃபார்மேட்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. இதே ஃபார்மேட்ல தான் क्वेश्चंस கேட்பாங்க. ஆன்சரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஃபார்மேட் சேஞ்சே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? x is fourth to the right of c அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? சரி, அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் क्वेश्चन என்ன சொல்றான்? என்ன கேக்குறான்? how many persons sit between w and d? ஓகேவா? இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்து கவுண்ட் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. w இங்க இருக்கான், d இங்க இருக்கான். ஓகேவா? w and d க்கு நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. w and d நடுவுல பார்த்தாலே தெரியுது x உம் y உம் ரெண்டு பேர் இருக்காங்க. சோ 2 ஆர் நமக்கு வந்து வேர்டிங்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். ஆனா நம்பர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வேர்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரி, ரெண்டு பேர். அடுத்து ஃபைண்ட் r1 out z c x b and d. இந்த அஞ்சு பேர்ல இந்த அஞ்சு பேர்ல யார் ஆட் ஒண்ணா இருக்காங்க அப்படிங்கறது கண்டுபிடிப்போம். z c x b and d அரேஞ்ச்மென்ட் பார்த்து சொல்லுங்க. யார் ஆடா இருக்காங்க? இந்த ஆட் ஒன் வந்துட்டாலே நமக்கு மேக்ஸிமம் என்னதான் இருக்கும்? லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல அவங்களோட பொசிஷன் தான் ஆடா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்கு லெஃப்ட் டு ரைட் 1 to 8 நம்பர் கொடுத்துட்டோம். ஓகேவா? சரி, z ஓட நம்பர் என்னது? 8. c க்கு 2, x க்கு 6, b க்கு 3, d க்கு 4. இப்போ பாருங்க, ஈஸியா சொல்லிடலாம். என்னது? d. b தான் நமக்கு ஆட் ஆன் அவுட்டா இருக்காரு. ஏன்னா மொத்தம் எல்லாமே ஈவன் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. d மட்டும் தான் ஆட் பொசிஷன்ல இருக்காரு. சோ b தான் ஆட் ஆன் அவுட் இந்த குரூப். சரியா? ஓகே, அவ்வளவுதான். லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்டோட ஒரு பேசிக் क्वेश्चन இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு 8 மெம்பர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதனால இது வந்து ஒரு preliminary லெவல் क्वेश्चनே வச்சுக்கலாம். ரொம்ப வந்து ஒரு பேசிக் क्वेश्चनலாம் கிடையாது. இது ஒரு preliminary லெவல் क्वेश्चन. ஓகேவா? உங்களுக்கு வந்து கிளரிக்கல் லெவல், preliminary லெவல்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. PO லெவல் போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். என்னன்னா க்ளூஸ் வந்து கொஞ்சம் இன்டைரக்டா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அரேஞ்ச் பண்றது வந்து மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ்ல போற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரெண்டு பாசிபிலிட்டிலயே முடிச்சிட்டோம். ஓகேவா? அதுலயும் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி சீக்கிரம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கொஞ்சம் PO லெவல்ல போகும்போது பாசிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். பாசிபிலிட்டிஸ் கேன்சல் ஆகிறதும் கொஞ்சம் டைம் எடுத்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படிதான் இருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். அது வந்து ரீசனிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா? இந்த டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீழே வரும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாமே குவான்டிட்டிஸ் வச்சு டீல் பண்ணுவாங்க, எல்லாமே நம்பர்ஸ் வச்சு டீல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு கீழே வருது. சரி, டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்போம். ஃபிசிக்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்பீடை பற்றின ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா நீங்கள் ஸ்கூலில் உங்களோட ஃபிசிக்ஸ் புக்கில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்பீட் s is equal to distance by time d by t. s is equal to d by t அப்படின்ற இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? டிஸ்டன்ஸ் வேணும்னா இங்கே கீழே இருக்க டைம் வந்து
டினாமினேட்டர்ல இருக்கு, ரைட் சைடுல டினாமினேட்டர் அதாவது டிவிஷன்ல இருக்கு. அப்போ அது லெஃப்ட் சைடு போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? அப்போ டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? d is equal to speed into time வருமா? கரெக்ட்டா? ஓகே. அதே மாதிரி ஸ்பீட் ஃபார்முலா இருக்கு, s is equal to d by t, d is equal to s into t, அதாவது distance equal to speed into time. நமக்கு டைம் வேணும்னா என்ன பண்றது? இங்க நமக்கு டைம் மட்டும் தான் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? s வந்து இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷன்ல போயிருமா? அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா மாதிரி. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா இந்த மாதிரி டைப்ஸ்ல வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து யூனிட் ஆஃப் ஸ்பீட். ஸ்பீடு தான் என்னது? நம்ம வந்து கிரிக்கெட்ல பார்த்துருப்பீங்க, இல்லை டிரைவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிள்ல வந்து பார்த்துருப்பீங்க, நீங்க என்ன ஸ்பீட்ல போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 60, 80, நான் 80ல போனேன், நான் 100ல போனேன் அப்படின்லாம் பெருமையா சொல்லிருப்பாங்க. அந்த 80, 100லாம் என்னது? 80 கிலோமீட்டர் பர் ஹார்ல வந்து சொல்லுவாங்க, 100 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்பீட்ஸ்ல நம்மளால டிராவல் பண்ண கூடாது. ஓகேவா? சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நார்மல் ஸ்பீட்லயே டிராவல் பண்ணி ஓகே, அது இருக்கட்டும். நம்ம டாபிக் வருவோம். யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்னது? கிலோமீட்டர் பர் ஹார். ஓகே, இன்னொரு யூனிட்டும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பஸ் டிராவல் ஆகுது, இல்லை ஒரு கார் டிராவல் ஆகுது, இல்லை ஒரு ட்ரெயின் டிராவல் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீட்ஸ் எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஆனால் இப்போ ஒரு பர்சன் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு, இல்லை ஒரு பால் வந்து ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, பால் ரோல் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு வராது. ஜஸ்ட் ஒரு பர்சன் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு, இல்லை ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. சைக்கிள்ல வந்து ரொம்ப நம்மளால அந்த கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்லலாம் நம்மளால டிராவல் பண்ண முடியாது. அதாவது நார்மல் இந்த ரேஸ் சைக்கிள் இல்லாம நார்மலா சைக்கிள்ல போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் நம்ம ஸ்பீடை சொன்னோம்னா ரொம்ப சின்ன குவான்டிட்டியா இருக்கும். ஓகேவா? அதனால அந்த ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்து மீட்டர் பர் செகண்ட்ன்ற யூனிட்ல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ யூனிட் ஆஃப் ஸ்பீட் நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு கிலோமீட்டர் பர் ஹவர்ல, இல்ல மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து ஒரு ஸ்பீடை கொடுத்துட்டு அதை மீட்டர் பர் செகண்ட்ல நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட் கன்வர்ஷன்ல பாருங்க, கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த a கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா நம்ம மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த a into 5/18 போட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிற யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும். ஓகேவா? இந்த 5/18 ஏன் போடுறோம்? அதே மாதிரி இங்க பாருங்க, மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து d மீட்டர் பர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் மாத்தணும், d into 18/5 கிலோமீட்டர் பர் ஹவர். இங்க 5/18 ஆல மல்டிப்ளை பண்றோம், அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்திருக்கு. அதுவே மீட்டர் பர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னா இந்த 18/5 ஆல மல்டிப்ளை பண்றோம். இதை ஏன் பண்றோம் அப்படின்னா இது நம்ம ஃபியூச்சர் கிளாसेसல பார்ப்போம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லிடலாம். ஓகே, கிலோமீட்டர் பர் ஹவர், கிலோமீட்டர் என்னது மீட்டர் ஆகுது. எவ்வளவு மீட்டர்? ஒரு கிலோமீட்டர்ல எவ்வளவு மீட்டர் இருக்கும்? ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்கும். அப்போ ஒரு ஹவர்ல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும்? ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸ், ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். அப்போ 60 மினிட்ஸ்க்கு 60 into 60 3600 செகண்ட்ஸ் இருக்குமா? 1 ஹவர்ல 3600 செகண்ட்ஸ் இருக்கும். அப்போ கிலோமீட்டர் பை ஹவர், அதாவது 1/1 வந்து நம்ம 1000/3600 மாத்த போறோம். ஓகேவா? அதாவது கிலோமீட்டர் வந்து 1, ஹவர் வந்து 1. அந்த கிலோமீட்டர் வந்து மீட்டரா மாத்தணும்னா 1000. அந்த 1/1 வந்து into 1000 கிலோமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு 1000, ஹவரை செகண்டா மாத்துறதுக்கு 3000. கிலோமீட்டர் பை ஹவர் இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் 1000/3600 போடணும். இந்த 1000/3600 கேன்சல் பண்ணி பாருங்க. 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்து எந்த டைப் 2 டேபிள் தான் காமனா இருக்குமா? கேன்சல் பண்ணனும்னா 5 times 10. இது வந்து 1 time 2, ரிமைனிங் 1, 16 கேன்சல் பண்ணனும்னா 8 time. அப்போ 5/18 வந்துச்சா? இப்படி தான் நமக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்ட் நாம மாத்தணும்னா into 5/18 ஏன் போடுறோம் அப்படின்னா யூனிட் மாறுது இல்லையா? கிலோமீட்டர் மீட்டரா மாறுது, ஹவர் செகண்டா மாறுது. அப்போ நம்ம
into 1000 by 3600 மல்டிப்ளை பண்ணனும். அத ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன வெச்சிட்டோம் 5 by 18 வெச்சிட்டோம். இதோட இன்வெர்ஸ் தான் என்னது மீட்டர் பை செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்துறதுக்கு இதனோட ஜஸ்ட் இன்வெர்ஸ், அதாவது 7 இருந்து அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்ல மீட்டர் பர் செகண்ட் மாத்தும்போது 5 by 18 னா அப்ப அதோட இன்வெர்ஸ்க்கு into 18 by 5 அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் கன்வர்ஷன் क्वेश्चन. ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள வந்து நான் சால்வ் பண்றேன், நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள சால்வ் பண்ணுங்க. ஓகே, நான் 144 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 144 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா நான் என்ன பண்ணுவோம் into 5 by 18 போடுவோமா? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா into 5 by 18. அப்போ 144 into 5 by 18. 18 ம் 144 எந்த டேபிள்ல சார் கேன்சல் ஆகும்? சொல்லுங்க சார். எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்? 18 144. 18 னு பார்த்த உடனே உங்களுக்கு 9 டேபிள் வரும். ஓகேவா? 9 டேபிள் டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? அந்த டோட்டல் சம் வந்து அதாவது இன்டிவிஜுவல் நம்பர்ஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட் 9 ஆல டிவிசிபிள் ஆச்சுனா அந்த என்டையர் நம்பரும் 9 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ 18 வந்து 1 + 8 9 9 ஆல டிவிசிபிள் ஆகும். அதனால 18 9 ஆல டிவிசிபிள். இதையும் செக் பண்ணி பாருங்க. 4 + 4 8 8 + 1 9. இதுவும் டோட்டல் 9 வருது. அப்ப 9 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப 9 டேபிளே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா என்ன வரும்? இங்க 2 டைம்ஸ், இங்க 1 டைம் 9 பேலன்ஸ் எவ்வளவு 5. அப்போ 54 இருக்கும். அந்த 54 எத்தனாவது டேபிள்ல? அதாவது 9 டேபிள்ல எத்தனாவது தடவை கேன்சல் ஆகும்? 6th டைம் கேன்சல் ஆகுமா? அப்போ 16. இங்க 2 இருக்கு 16 இருக்கு. இதே செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணிரோமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 8 வரும். ஓகேவா? 8 into 5 40. 40 யூனிட் என்னது? கிலோமீட்டர் பர் ஹவர்ல நம்ம என்ன மாத்திட்டோம்? மீட்டர் பர் செகண்டா மாத்திட்டோம். சோ 144 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற ஸ்பீடும் 40 மீட்டர் பர் செகண்ட்ன்ற ஸ்பீடும் சேம் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் அதோட யூனிட் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, இந்த யூனிட் கன்வர்ஷனுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மட்டும் நாம வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்னா இந்த 5 by 18 போடணுமா 18 by 5 போடணுமான்றதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது இதுதான் பெருசா இருக்கு. 144 கிலோமீட்டர் பர் ஹவர் 40 மீட்டர் பர் செகண்ட். அதாவது பெரிய வேல்யூ இருந்து சின்ன வேல்யூ, அதாவது கிலோமீட்டர் தான் தூரமா இருக்கும், மீட்டர் வந்து சின்னதா தான் இருக்கும். கிலோமீட்டர் வந்து மீட்டர். பெரிய வேல்யூ இருந்து சின்ன வேல்யூ போகும்போது மேல சின்ன வேல்யூ வரணும், அதாவது 5 மேல வரணும், கீழ வந்து 18 வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னா சின்ன வேல்யூ இருந்து பெரிய வேல்யூ போகுது. ஓகேவா? அப்போ பெரிய வேல்யூ போகும்போது நம்ம நியூமரேட்டர்ல பெரிய வேல்யூ வச்சுக்கணும். அப்போ 18 by 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவு. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் சம்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, क्वेश्चन பாருங்க. a person crosses 600 meter bridge in 5 minutes. ஓகேவா? 600 மீட்டர்ல ஒரு bridge இருக்காமா? ஓகேவா? அந்த bridge வந்து 5 minutesல அந்த person வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. எய்தர் ரன் பண்றாங்க இல்ல வாக் பண்றாங்க, எப்படின்னு தெரியல. பட் அந்த 600 மீட்டர் bridge வந்து 5 minutesல வந்து கிராஸ் பண்றாங்க. வாட் இஸ் ஹர் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, நமக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னா ஸ்பீட் தானே கேக்குறாங்க. ஸ்பீட் வேணும் அப்படின்னா ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் கிராஸ் பண்றாரு? 600 மீட்டர். 600 மீட்டர் டிவைடட் பை டைம் டேக்கன் எவ்வளவு? 5 மினிட்ஸ்ல, 5 நிமிஷத்துல, 5 மினிட்ஸ்ல. நமக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு? கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கு, இன்னொன்னு வந்து மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி இன்னொரு யூனிட் இருக்கு. இங்க பாருங்க, மேல வந்து மீட்டர் இருக்கு, கீழ வந்து 5 மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு எதுல வேணும்? மீட்டர் பர் செகண்ட்ல வேணும். ஓகேவா? அப்போ மினிட்ஸ் வந்து செகண்ட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 1 மினிட்டுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸா? 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். அப்போ 5 மினிட்ஸ்க்கு எவ்வளவு செகண்ட்ஸ்? just 5 into 60 எவ்வளவு? 300 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 5 மினிட்ஸை நம்ம செகண்ட்ஸா மாத்தி எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதணும்?
5 minutes 300 seconds அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு யூனிட் வந்துருச்சா? மீட்டர் per second அப்படின்னு சொல்லிட்டு 300 and 600 எப்படி கேன்சல் பண்றது? ஜஸ்ட் 0 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 6/3 தேர்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? சோ ஜஸ்ட் 3 and 6 கேன்சல் பண்ணா 2 வரும். அப்ப ஸ்பீடு வந்து என்ன ஆகுது? 2 மீட்டர் per second கிடைக்கும். ஓகேவா? ஆனா நமக்கு சம் இதோட முடிஞ்சதா? இல்ல, முடியல. நமக்கு என்ன கேக்குறான்? ஸ்பீட வந்து கிலோமீட்டர் per hourல கேக்குறான். கரெக்ட்டா? அப்போ 2 மீட்டர் per second கிலோமீட்டர் per hourல மாத்தணும்னா அதாவது நமக்கு பெரிய வேல்யூ வேணும். கரெக்ட்டா? அப்ப பெரிய வேல்யூ வேணும்னா அந்த 2 இன்டு என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்ல பெரிய வேல்யூ வேணுமா? அப்போ 18 divided by 5 அப்படி போடும். கரெக்ட்டா? இப்போ 5 உம் 2 உம் கேன்சல் ஆகுமா? ஆகாது. ரெண்டுமே ரைட் நம்பர்ஸ், சோ கேன்சல் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நமக்கு பாயிண்ட்ல தான் ஆன்சர் வர போகுது. அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 18 and 2 ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன வரும்? 18 into 2 36 வருமா? 36 divided by 5. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 டேபிளே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 7 times 35 பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். 1 5 ஆல டிவிசிபிள் ஆகாதனால பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கிறோம். 10 க்கு 5 டேபிள்ல 2 times. அப்போ கிலோமீட்டர் per hourல சொல்லணும்னா ஸ்பீடு வந்து 7.2 கிலோமீட்டர் per hour அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, ஃபைன். தேங்க் யூ.